இன்னைக்கு நம்ம சேனல்ல பாஸ்தா பாயசம் தான் செய்யலாம்னு இருக்கோம். அந்த பாஸ்தா பாயசத்துக்கு இப்ப பாருங்க நான் 1/2 லிட்டர் பால் ஊத்திருக்கேன். இந்த பால் நல்லா சுண்டா காசணும். இப்ப நல்லா காசலாம். பாருங்க பால் நல்லா சுண்டி காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இப்ப நான் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். இப்ப இந்த பாஸ்தாவை பால்ல போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். திரும்ப பாருங்க ஏலக்காய் போட்டு தூள் பண்ணிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்குங்க. பாருங்க குங்குமப்பூவை வந்து பால்ல ஊற வச்சிருக்கேன். இதையும் இப்ப இது கூட சேர்த்திக்கலாம். பாருங்க நான் இந்த கப்ல வந்து 1 கப் வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட சேர்த்திக்கங்க. பாருங்க இந்த ஸ்பூன்ல 3 ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கங்க. பாருங்க இப்போ இந்த பாயசம் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்துல நம்ம நெய் 1 ஸ்பூன் நெய்ல முந்திரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நெய் 1 ஸ்பூன் ஊத்திருக்கேன். நல்லா காஞ்சிருக்கு. இப்போ முந்திரியை பொரிச்சுக்கலாம். பாருங்க முந்திரி பொரிஞ்சிருச்சு. இப்போ இத பாயசத்தோட சேர்த்திக்கலாம். பாருங்க பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க பாஸ்தானா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பாஸ்தா வச்சு நம்ம பாயசம் செஞ்சுருக்கோம். பாருங்க இந்த பாஸ்தா வச்சு நீங்களும் பாயசம் செஞ்சு பாருங்க. வீட்டில் அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.